இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு வீடு இப்ப நான் வந்து ஒரு வீட்ல சமையல் பண்ணுவது பெண். அடுக்களை ஆள்பவள் பெண். அந்த பெண் வந்து அடுக்களை ஆள்றா. ஏன் அவ வந்து அந்த இடத்துல ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா, அந்த காலத்துல அதிகமாக அடுக்கலையில் வேலை செய்பவள் கிடையாது. ஒரு 2 நேரம் சமைப்பா, அத 3 நேரத்துக்கு வச்சுக்குவாங்க. 4 நேரத்துக்கு வச்சுக்குவாங்க. அந்த மாரி தான் அவங்க எடுத்துக்குவாங்க ஒழிஞ்சு, முழுமையான அவ வந்து அடுப்பலையில் வந்து 3 நேரம் சமையல் பண்ணி அப்படிலாம் இருந்தது கிடையாது. அப்போ அந்த அடுக்கலையை ஆளக்கூடிய அந்த ஹீட் கம்மியான ஹீட்ல வேலை செய்யக்கூடியவள். இதே இது அடுப்பாங்கரைங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ள சமையல் அவ எடுத்துக்கிறா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 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 பெரிய ஒரு கல்யாணம், விருந்து அப்படிங்கும்போது ஒரு திருவிழா, பெரிய ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வைக்கும்போது யார் அந்த சமையலை பண்றான்னா ஆண் தான் பண்ணுவான், பெண் பண்ணது. தவுசு பிள்ளை அப்படிம்பாங்க ஒழிஞ்சு ஆணை வைத்து தான் தவுசு பிள்ளைம்பாங்க. பெண்ணுக்கான அந்த பட்டம் கிடையாது. அப்போ ஒரு பெரிய ஒரு இதுல வந்து சமைக்கிறது முழு பொறுப்பு ஒரு ஆணுக்கு கொடுக்குது. வீட்டில் சமைக்கிற பொறுப்பு பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. இது 2க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். ஊருக்காக உழைப்பவன், ஊரை சுத்தி எல்லா செயலும் செய்பவன், அந்த மாதிரி ஆணை எடுத்துக்கிறாங்க. பெண் நம்ம வீட்டை சுத்தி வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறவள், அவள் வந்து சமையல் கட்டை எடுத்துக்கிறா. இப்போ இதுதான் நம்மளுடைய முக்கியமானது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீட் வந்து அவனால் தாங்க முடியாது. இப்போ நம்ம சாமி ரூம்ல விளக்கேத்துற பெண்ணுக்கு எவ்வளவு உரிமை இருக்குது. இதே இதை போலதான் ஒரு கோயில் எடுத்துக்கோங்க. கோயிலில் கருவறையில் யார் விளக்கேற்றுவாங்கன்னா ஆண் தான் விளக்கேற்றுவான். அந்த கோயில் கருவறைக்கு ஆண் தான் விளக்கேற்றுவான். அங்க போய் பெண் ஏற்ற மாட்டாள். ஏன்னா அந்த கருவறை வந்து ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதிகமாக வெப்பம் தாக்குதல் அவ உடம்புக்கு ஆகாது. ஏன் ஆகாதுன்னா அவளுக்கு கர்ப்பப்பை இருப்பதனால் அதிக உஷ்ணம் வந்து அவ கர்ப்பப்பையை ஸ்பாயில் ஆக்கிரும். அப்படிங்கிறதுனால உஷ்ணம் வந்து அதிகமா உற்பத்தி ஆகாத இடமாக தான் அவளை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து கருவறையில் பெண் வந்து அதிகமாக பயன்பாட்டு பண்ண முடியாது. அதாவது கோயில்களில் உள்ள கருவறைகளில் பெண் பூஜை பண்ண முடியாத அளவுக்கு உட்கார்ந்துருக்கும். ஏன்னா அவ ஹீட்டை தாங்கக்கூடியது அளவுக்கு அவ கர்ப்பப்பை இருக்காது. அதனால் நம்ம வந்து அந்த இடத்த வந்து ஒரு ஆணுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம பண்ண வேண்டிய இறை பக்தி நம்ம அப்ப எந்த வழியை நம்ம இறைவனை காமிக்க முடியும்னா நாம் ஆளக்கூடிய பெண் ஆளக்கூடிய வீடு தான் அவளுக்கு இறை பக்திக்குள்ள சங்கமம் பண்ணக்கூடிய இடம். அந்த இடம் தான்